Hello everyone, welcome back to Triple S Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம conditional statements என்ன பைத்தான்ல அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு டேட்டா டைப் பார்த்தோம் பூலியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவுட்புட் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து பைத்தான்ல இன்வோக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்றோம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் டீப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இப்போ ஒரு இங்கிலீஷ் பேரடைலே பார்த்துடலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். நம்ம பைத்தான்ல வந்து 3 டைப் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ அது 3 டைப்பும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நோட் பண்ணீங்கன்னா, இஃப் ஐ வேக் அப் அட் 6 இன் த மார்னிங் ஐ வில் கோ ஃபார் ஜாகிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் மீன் பண்ணுது அப்படின்றத பாருங்க. ஸோ காலையில 6 மணிக்கு நான் எந்திரிச்சேன்னா ஜாகிங் போகணும். ஒருவேளை 6 மணிக்கு நான் எந்திரிக்கல அப்படின்னா நான் ஜாகிங் போக மாட்டேன். ஆனா நான் அதை இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. ஒன்லி நான் என்ன சொன்னேன்னா 6 மணிக்கு நான் எந்திரிச்சேன்னா ஜாகிங் போவேன். 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா நான் ஜாகிங் போக மாட்டேன். ஆர் 7 மணிக்கு எந்திரிச்சேன்னா நான் ஜாகிங் போ மாட்டேங்கிறது வந்து அண்டர்ஸ்டுட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே. ஸோ வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். 2வது டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் இட் இஸ் கிளவுடி டேக் அம்பர்லா வித் யூ. அதர்வைஸ் டேக் சன்கிளாஸஸ் வித் யூ. ஸோ இது வந்து 2 கண்டிஷன் இங்க வந்து இம்ப்ளை பண்ணுது. ஒருவேளை நான் இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறேன், வெளிய போய் பார்க்கிறேன். கிளவுடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் வந்து அம்பர்லா எடுத்துட்டு போவேன். ஒருவேளை கிளவுடா இல்ல அப்படின்னா, நான் வந்து சன் கிளாஸஸ் எடுத்துட்டு போவேன். இது வந்து 2 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸையும் வந்து நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்றோம். 3வது டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறேன். ஹோட்டல்ல நான் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன். ஆர் இஃப் ஐ வாண்ட் டு ஈட் வெஜ், நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ண போறேன். இந்த 2மே சாப்பிடணும்னு எனக்கு தோணல அப்படின்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ண போறேன். ஸோ வந்து 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மூலியமாவே எக்ஸாம்பிள் குடுத்திருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ற மாரி. அண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வித் இஃப் எல்ஸ். அண்ட் தென் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ். இந்த 3 என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பைத்தான்ல டீடைலா பார்த்தலாம். இந்த 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 நம்பர் இருக்கு. ஸோ A is equal to 3 or 4. ஓகே. B is equal to 4. இப்ப இந்த 2 நம்பர பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னலாம் தெரியுது அப்படின்னு சொன்னா, A வந்து B ய விட சின்னதா இருக்கு. B வந்து A யோட பெருசா இருக்கு. ஸோ இந்த 2 யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ல எது பெருசு அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். இதுக்கு நம்ம அந்த ஆப்பரேட்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கிரேட்டர் தென், ஈக்குவல் டூ, நாட் ஈக்குவல் டூ இந்த மாரி ஏதாவது ஒரு ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ண போறோம். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கீவேர்ட் இஃப் அப்படிங்கிறத நம்ம போடணும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோமோ, அந்த கண்டிஷன நம்ம அங்க போட போறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, A கிரேட்டர் தென் B அப்படின்னு சொல்லி போட போறோம். ஸோ இதான் வந்து கிரேட்டர் தென் ஆப்பரேட்டர். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் உள்ளுக்குள்ள வந்து இஸ் கிரேட்டர் தென் B. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் கோலன் வச்சுட்டு ஒரு ஒரு இண்டென்டேஷன் இங்க வந்து லீவ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த இண்டென்டேஷன் எவ்வளவு தூரத்துக்கு எத்தன வாட்டி நான் இந்த இண்டென்டேஷன்குள்ள எழுதினாலும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் அத்தன ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இஃப் ஐ வேக் அப் அட் 6:00 ஐ கோ ஜாகிங் அப்படிங்கிற மாரி நான் ஒரு கண்டிஷன் குடுத்திருந்தேன் இல்லையா? அதுக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு A இருக்கு, B இருக்கு. A, B ய விட பெருசா இருக்கும் பட்சத்தில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து A கிரேட்டர் தென் B யா? இல்ல. இது வந்து ஃபால்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் இத வெளிய நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, இந்த இண்டென்டேஷன் இல்லாம நான் வந்து அவுட்சைட் இஃப் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இத எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ, இப்போ எனக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகல. டைரக்ட்டா அவுட்சைட் இஃப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து அவுட்சைட் இஃப் அப்படின்றது அவுட்புட்டா வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கண்டிஷன ட்ரூ ஆக்கிடலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த A வந்து 6ஆ மாத்திட்டேன்.
இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, A இஸ் கிரேட்டர் தென் B வந்துருச்சு. டெஸ்ட் அப்படிங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. டெஸ்ட்2 அப்படிங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாமே இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த இண்டென்டேஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ இதே ஸ்பேஸ்ல நம்ம வந்து எழுதுற எத்தனை ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் அது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இஃப் நம்ம பார்த்தோம். சரி, செகண்ட் டைப் ஆஃப் இஃப், அதாவது இன்னைக்கு கிளவுடியா இருந்துச்சுன்னா நம்ம அம்பர்லா எடுத்துட்டு போறோம். அதர்வைஸ் வி வில் டேக் சன் கிளாஸஸ் வித் யூ. இதான் வந்து நம்ம எக்ஸாம்பிள் மாரி குடுத்திருந்தோம். ஸோ இதே கண்டிஷன நான் வந்து இப்ப இதுல எழுதப் போறேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் அண்ட் டெஸ்ட்2 வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காகன்னு. ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்ஸ் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ட எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்ஸ்க்கு கீழ என்ன இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. சரியா? ஸோ இப்ப இதுதான் வந்து 2வது கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப A ஈக்குவல் டூ 6, B ஈக்குவல் டூ 4. ஒருவேளை A Bய விட பெருசா இருக்கும் பட்சத்தில், நான் வந்து A இஸ் கிரேட்டர் தென் B அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ இது தப்பா இருக்கும் பட்சத்தில், இது வந்து B இஸ் கிரேட்டர் தென் A அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து B ய பெருசாக்க போறேன். ஸோ B யோட வேல்யூ 8 இப்போ. ஸோ இப்போ A வந்து B யோட சின்னது இல்லையா? அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொன்னா, ஃபால்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணும்போது, B இஸ் கிரேட்டர் தென் A அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்க்கு வெளிய இருக்கு. ஸோ அதனால இந்த இன்டென்டேஷன் இன்டென்டேஷன் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்க்கு உள்ள இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலா எப்பவுமே அவுட் சைட் இஃப் எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவுட் சைட் இஃப்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு கீழ நீங்க எத்தன ப்ரோகிராம் எவ்வளவு பெரிய ப்ரோகிராம் வேணாலும் எழுதிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ 3வது கண்டிஷன் ஸ்டேட்மென்ட் பாருங்க. ஒரு ஹோட்டல் போறேன். இதுல வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி. வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இந்த 2மே எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பேன் அப்படின்ற மாரி நான் வந்து எழுதியிருக்கிறேன் 3ம். இதை நம்ம இந்த ஸ்டேட்மென்ட்ட எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எட்ஜ் கேஸ் அப்படிங்கிற ஒரு புரோகிராமிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து சில நேரங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஒரு ப்ரோகிராம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்களேன். நீங்க வந்து A கிரேட்டர் தென் B அப்படின்னு சொல்லி போக்குறப்ப, இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் நம்ம செக் பண்றப்ப, இது கரெக்ட்ன்னு தான் நமக்கு தோணியிருக்கும் இல்லையா? ஆனா இது வந்து ஒரு 2மே இல்லாத ஒரு ரிசல்ட்ட குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுல நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, A யோட வேல்யூவையும் 8ன்னு செட் பண்ணி, B யோட வேல்யூவையும் 8 அப்படின்னு நான் செட் பண்றேன்னு வைங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த கண்டிஷன நல்லா செக் பண்ணீங்க அப்படின்னா, A கிரேட்டர் தென் B. ஆனா இந்த இடத்துல A ஈக்குவல் டூ B இல்லையா? ஸோ வந்து A இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. அப்பனா இந்த கண்டிஷன் எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, ஃபால்ஸ்ன்றது வரும். ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா, பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இது பி கிரேட்டர் தென் ஏயா இல்ல. பி இஸ் ஈக்குவல் டூ ஏ. அப்பனா இது வந்து ஒரு இத நம்ம வந்து எட்ஜ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எல்லா கண்டிஷன்ஸையும் வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து சா மேட்ச் பண்ணணும். இல்ல சில கேஸஸ வந்து நம்ம ஃபெயில் பண்றோம் அப்படின்னா, அது வந்து அ அதுக்குன்னு தனியா ஒரு கண்டிஷன் எழுதுற மாரி வரும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இத எப்படி நம்ம சால்வ் பண்றது? இப்ப எனக்கு வந்து ஏ ஈக்குவலா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஈக்குவல் டூ பி அப்படின்ற எனக்கு அவுட்புட் வரணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் பி செக் பண்றேன். அடுத்தாப்புல என்ன செக் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எல்எஃப் அப்படின்னு சொல்லி போட்டு பி கிரேட்டர் தென் ஏ. ஸோ அப்படின்னா இப்போ வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிற எனக்கு கரெக்ட்டான கண்டிஷன்ஸ் வந்துரும். ஸோ 3வதா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்ஸ் போட்டுக்கிறேன். பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ பி. சரிங்களா? ஸோ அதாவது இந்த கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஏ கிரேட்டர் தென் பியா? இல்ல ஃபால்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டூ பி. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. 2வது கண்டிஷன் செக் பண்றது பி கிரேட்டர் தென் ஏ. ஸோ இது அகைன் செக் பண்ணுது. பி இஸ் கிரேட்டர் தென் ஏ? இல்ல. பி இஸ் ஈக்குவல் டூ ஏ. அப்ப இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா 3 ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு பிளாக் தான். இந்த இஃப்பா இருக்கட்டும், இஃப் எல்இஃப்பா இருக்கட்டும், இஃப் எல்இஃப் எல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டா இஃப் எல்ஸா இருக்கட்டும். இந்த 4 டைப் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம் புரோகிராமிங்ல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் செட் வந்து ஒரு பேட்ச் வந்து ஒரு செட் ஆக்சுவலா. இந்த பேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்லாம
இந்த ஆர்டர் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. எப்பவுமே எல்ஸ் தான் கடைசி வரணும். இஃப் எல்ஸ்ல. ஸோ இஃப் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எல்இஃப் எத்தன வேணா நீங்க மிடில்ல எழுதிக்கலாம் ஆக்சுவலா. ஆனா இந்த எல்இஃப் எல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களால எல்இஃப் எழுத முடியாது ஆக்சுவலா. அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலா. இப்போ எல்இஃப் வந்து ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி எழுத முடியாது இந்த இடத்துல. ஏன்னா எல்ஸ் தான் எப்பவுமே இஃப் எல்ஸ்ல கடைசி வரணும். இஃப் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துலயும் இஃப்க்கு முன்னாடி நான் எல்இஃப் அப்படின்னு சொல்லி போட முடியாது. This again is a wrong way of writing program. Hope this session was useful. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.